ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம ஆ, கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29 நடக்க போகுது இல்லைங்களா? அது என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து அவங்களோட ஆ, 5, 6 குடையவன் சனி பகவானுங்க. இப்போ 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அப்படிங்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது கன்னிராசிக்கு ஒரு நல்ல ஸ்தானமாக வந்துடும். 6ஆம் இடத்து சனி பகவானாக இருக்கிறது வந்து தவறு கிடையாதுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ரொம்ப கிளவரான மைண்ட் இருக்கிறவங்க, நல்ல ஒரு சூப்பரான பர்சனாலிட்டிங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஸ்மூத்தாக அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. அன்வான்ட் ரிஸ்கெல்லாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் அவனை பேசி எப்படி சால்வ் பண்ணி தன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரது, தனக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிற விஷயத்தில் பெரிய கில்லாடிங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அவங்களோட ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னென்னா 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் வந்து அவரோட ஜென்மத்தில் வந்து நீச்சம் அடையிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். வருமானம் கையில் தங்காது. வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். யாருக்கா வாக்கு கொடுத்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக்கு கொடுக்கணும். இவ்வளோதான் கன்னிராசியோட பேஸ் லைனுங்க. இப்போ இவங்களுக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமுங்க. அதில் வந்து தவறு கிடையாதுன்னு கூட சொல்லலாம். பட் 6ஆம் அதிபதி 7ஆம் இருக்கிறது வந்து பஞ்சாயத்துங்க. இதை பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். 5ஆம் அதிபதிங்கிறது உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, உங்களோட மனசு, காதல் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போகும்போது பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தாலும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போகிறது. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய மனைவியினுடனோ இல்லை உங்கள் கணவனுடனோ இல்லை உங்கள் நண்பர்களுடனோ பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ அதனால மனைவி கிட்ட நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், கணவன்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து கண்டக சனின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சனி பகவான் புதன் உங்கள் கன்னிராசிக்கு கொஞ்சம் நட்பு கிரகமாக இதாக போகிறதுனால உங்களுக்கு பஞ்சாயத்துகள் பெருசாக இல்லைனாலும் 5ஆம் இடத்தோட பஞ்சாயத்து தான் இருக்காதே ஒழிய 6ஆம் அதிபதி 7ல் வரதுக்கான பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ அப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மனைவி கிட்ட வார்த்தைகளை வந்து பேசும்போது, கணவன்கிட்ட வார்த்தைகளை வந்து பேசும்போது கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுக்கிட்டு பேச பழகிக்கோங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போன இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட அந்த பார்ட்னர் பழகிட்டு இருந்த விதம் வேற, இனிமேல் அவங்க கூட பழக போகிற விதம் வேற. கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இந்த மாதிரி இருக்கிற ஆள் நமக்கு எப்படி இருந்தாலும் ஏன்டா இப்படி ஆயிட்டான், என்னடா இவன் இப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம பார்ட்னராக இந்த மாதிரிலாம் பண்ணுறது நம்ம அக்செப்டே பண்ண முடியலையே அப்படின்னு உங்கள் மனசு அந்த விஷயத்தை வந்து அக்செப்டே பண்ணாது. இவ்வளோ நாளாக உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த, உங்களுக்காகவே இருந்த, நீங்கள் தான் வாழ்க்கை உலகம்னு பேசியிருந்த கணவன் மனைவி வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசும்போது அதை உங்களால் வந்து அக்செப்டே பண்ண முடியாது. பட் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் அப்படிங்கிறதுனால பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்கிற ஒரு காரணத்தினாலும் அலட்சியமாக எந்த விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க. இந்த 2.5 வருஷம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து பிரிவுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சனி பகவான் உங்களோட 7ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறாருன்னா உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு 3ஆம் பார்வையாக. உங்களோட ஜென்மஸ்தானத்தை, அதாவது கன்னி ராசியே தன்னோட 7ஆம் பார்வையாக நேராக பார்க்க போகிறாரு. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது தந்தை, அதாவது 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் ஸ்தானம்ங்கிறது தந்தை ஸ்தானம்ங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பதவிகளில் ப்ரமோஷன் வரலாம், தெய்வ அனுகிரகம் கிடைக்கலாம், பாக்கியங்கள். ஏன்னா 5ஆம் அதிபதி இல்லைங்களா, அவரோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பதவியில் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு. வேலையில் வந்து நல்ல பொசிஷனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கலாம், கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டுகள் எல்லாமே கிடைக்கலாம். பட் 6ஆம் அதிபதியாக இருந்து 7ல இருந்து அவன் வந்து உங்களை 3ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்க போகிறதுனால கண்டிப்பாக வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடல்நலம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை சம்பந்தப்பட்ட சொத்துகளுக்கு, பரம்பரை சொத்துகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஷ்ட தெய்வத்தை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய விஷயத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போகும்போது காரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அங்கேருந்து சனி எங்கே பார்க்குறாரு, உங்களோட ஜென்மத்தை நேர்
7ஆம் பார்வையா அவங்களோட ஜென்மத்த பார்க்க போறாரு. அப்படிங்கும்போது என்ன பண்ணா, மென்டல் ப்ரெஷர ஜாஸ்தி பண்ணுவாரு. அங்க ஆல்ரெடி கேது உட்கார்ந்திருக்கிறாரு. சனி ஃபர்ஸ்ட் ஒரு 1, 1 1/2 மாசம் வந்து ராகுவோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாரு. அப்படிங்கும்போது சனி வந்து நேரா 7ஆம் பார்வையா அவங்களோட ஜென்மத்த பார்க்கும்போது மென்டல் ப்ரெஷர ஹை பண்ணுவாருங்க. அன்வான்டட் ப்ரெஷர்ஸ உங்களுக்கு கண்டிப்பாக குடுப்பாரு. ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். சனிக்கான பரிகாரங்கள நீங்க கண்டிப்பா பண்ணிக்கணும். அதே மாரி தன்னோட 4ஆம் பார்வையா உங்களோட சாரி அதே மாதிரி தன்னோட 10ஆம் பார்வையால உங்களோட 4ஆம் இடத்த பார்க்க போறாரு. 4ஆம் இடம் வந்து வண்டி, வீடு, வாகன ஸ்தானம், அம்மா ஸ்தானங்க. ஸோ அம்மாவுக்கு கண்டிப்பாக உடல் உபாதைகள குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம்ல பிரச்சனை குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டுல சின்ன சின்ன ஆல்டர்னேட் ஒர்க்க வீட்ட வந்து ரெடி பண்றதுக்கான வேலைகள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்ல பிரச்சனைகள் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டியில போகும்போது பிரச்சனைகள் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல இருந்து அவர் 10ஆம் பார்வையா உங்களோட வாகன ஸ்தானத்த பார்க்கறதுனால, ஜென்மத்தையும் பார்க்கறதுனால, கண்டிப்பா மனைவியுடன் கார்ல போம்போது கேர்ஃபுல்லா போணும். அது இரவு நேரத்துல மனைவியுடனோ, உங்கள் பார்ட்னருடனோ அல்லது உங்கள் நண்பர்களுடனோ கார்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நீங்க இருக்க வேண்டிய தருணம்ங்க இது ஆக்சுவலா. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது, பங்குனி மாசத்துல சூரியன் அந்த இடத்துல இருப்பாருங்க. சனியும், சூரியனும் பகைக்கிறாங்க. சூரியன் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்தாலும், அங்க சனியோட போய் சேரப் போறாரு. அங்கேருந்து 7ஆம் இடத்துல போய் சேரப் போறாரு அப்படிங்கும்போது, மனைவியுடனும், நண்பர்களுடனோ, கணவனுடனோ, பார்ட்னரோட எக்கச்சக்க பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பங்குனி மாதம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம். அங்கேயும் அது விரையாதிபதிங்கிறதுனால விரயங்களை ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மதுரை மண்ணுக்கு சொந்தமான இடம்ங்கிறதுனால மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் சரபேஸ்வரரை நீங்கள் சனியோ ஞாயிற்றுக்கிழமையோ வணங்கி வந்தீங்கன்னா அதோட தாக்கம் கண்டிப்பாக குறையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பங்குனியை விட்டிங்கன்னா வைகாசி மாதம். வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப மனையில் சூரியன் இருக்கும்போது சனி தன்னோட 3ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்போர். அப்பயும் உங்களுக்கு விரயம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கான விரயம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் சனி ஞாயிற்றுக்கிழமையில் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி உங்களோட கன்னி மனையில் ஜென்மத்திலேயே சூரியன் இருப்பார் இல்லைங்கன்னா அது மாதம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்னு சொல்லுவோம். அப்போ வந்து சனி தன்னோட 7ஆம் பார்வையாக நேராக உங்களோட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மன விரயம் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தூக்கம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசுக்காக இயங்கி அதுக்கான விரயங்களை நீங்கள் பண்ணி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ நீங்களும் பார்த்திங்கன்னா கன்னிமனையில் இருக்கிறதுனா கன்னியாகுமரி நியர்பை இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட தாக்கம் குறையும். அதே மாதிரி உங்களோட தனுசு மனையில் சூரியன் இருக்கும்போது அது மார்கழி மாதம்னு சொல்லுவோம். அந்த மாதத்தில் சூரியன் தனுசு மனையில் இருக்கும்போது சனி தன்னோட 10ஆம் பார்வையை அந்த இடத்த பார்க்க போகிறார். அப்படி பார்க்கக்கூடிய சனியினால் கண்டிப்பாக அந்த மாதம் வீடு, வண்டி, வாகனம், அம்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உங்கள் சுகம் சம்மந்தப்பட்ட 4ஆம் இடங்கள் சுகம் சொல்லுவோம். சுகம் கெடும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ அது வந்து கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு மனையை பார்த்திங்கன்னா எங்கே குறிப்போம்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஏரியாஸை குறிப்போம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை சனி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வணங்கினீங்கன்னா அதோட தாக்கம் கண்டிப்பாக குறையும். இது என்னால் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல்லாம் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா சிம்பிளுங்க, உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயிலாக இருக்குங்க, அதில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொது பலன்கள், கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் பாசிட்டிவாக நடக்குமா ப்ளஸ்ஸாக நடக்குமா, இந்த பரிகாரங்கள்லாம் ஆக்டிவ் ஆகுமாங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஜாதகத்தில் கண்டிப்பாக தசாபுக்தி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த கோச்சார பலன்கள் வீக்காக தான் ஒர்க் பண்ணணும். நான் சொல்கிற இந்த எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் தசாபுக்தி வீக்காக இருந்துச்சுன்னா அந்த கோச்சார பலன் ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணணும். பாதிப்புகள் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாதகத்தை உங்கள் நியர்பை இருக்கிற ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட காட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் சஜஷன் எடுத்துக்கலாம். அப்படின்னா இது கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியான டயத்தில் உங்களுக்கு சரியான பரிகாரங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் இதோட தாக்கங்கள் குறையும். மெயினாக கன்னிராசி மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், அதாவது மனைவி, கணவன், நண்பர்கள்,
பார்ட்னர்ஸ் இவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வரும். அந்த இடத்துல உங்களோட ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கணும். தந்தைக்கு வந்து உடல்நலம் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் அந்த இடத்துல உங்கள் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கணும். மன விரயம், மன ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் ஹையாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல உங்களோட ஃபோக்கஸ் நிறையா இருக்கணும். அதே மாதிரி நான் வண்டி, வீடு, வாகனம், அம்மா, சுகம் சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை வரும். ஃபோக்கஸ் நிறையா இருக்கணும். ஸோ 4ஆம் இடத்தை சனி பகவான் தன்னோட 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் வந்து இடைஞ்சல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக படிப்பை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்ல இது எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்த சனி 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக தந்தைக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடம்புப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்கள் வீட்டில் யாராவது வயதான அப்பாவோ அம்மாவோ இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்பரான ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிக்கிட்டு என்னென்ன மெடிசன்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக சனியோட தாக்கம் தந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிறதுனால யாரையாவது மிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பரிகாரங்களை சின்ன சின்ன சிம்பிளான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. என் கையில் காசு இருக்குன்னு காரணத்தில் நான் வாரி இறப்பேன், எவ்வளோ வேணால் 10 லட்சம் செலவு பண்ணேன், 15 லட்சம் செலவு பண்ணேன், எனக்கு வந்து பகவான் நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவான்னு நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வாங்க முடியாது. பரிகாரம் அப்படிங்கிறது கோயில்களில் போய் கடவுளை நீங்கள் வணங்குறது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம குறைச்சிக்க முடியுமே ஒழிய டோட்டலாக க்யூர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நாம் செஞ்ச கர்மாக்கான பலன்களாக தான் இதெல்லாமே நடக்கும். ஸோ ஒரு கரெக்டான அஸ்ட்ராலஜர் உங்களை கைட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ காசை வாங்கிட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. அது எல்லாமே மணி வேஸ்ட்டு தான், மன விரயம் தான். அதனால் கடவுள் மட்டும்தான் சிறந்த வழி. உங்களோட ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த கடவுள்களை நீங்கள் போய் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு தான் அதை கணிக்க முடியும். ஜஸ்ட்டு இந்த சனி பயிற்சியை வச்செல்லாம் போய் சனிக்கு போய் ஒரு எள்ளுவிளக்கு போடுங்க, போய் குருவை போய் இப்படி பாருங்கள், இதை போய் இப்படி பாருங்கிறதுலாம் வந்து ஒரு காமனான விஷயங்க. அது உங்கள் ஜாதகத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே மாத்திரைங்க தான். சும்மா ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து நீங்கள் எல்லா மாத்திரையுமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். சும்மா போய் ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? உங்கள் ப்ராப்ளத்துக்கு என்ன மாத்திரை போட்டிங்கன்னா சால்வ் ஆகுமோ அந்த மாத்திரை எடுத்து போட்டிங்கன்னா சால்வ் ஆகும். இவ்வளோதாங்க சிம்பிள் தேரிங்க. உலகம் ஃபுல்லாக கோவில் இருக்குது. எந்த கோயிலுக்கு போனால் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தான் அதுக்கு சொல்யூஷனுங்க. கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.